கோபத்துல இழுத்து தள்ளன கீழே குடுந்தவன் எந்திரிக்க முடியாம கிடக்கும் டீ. ஆமா அந்த ஆள எந்திக்க முடியாத அளவுக்கு ஜீவனத்து போய் கிடக்குது. ஒரு வீட்லயும் ரசமும் துவையிலும் ஊறுகாயும் வச்சு திங்கதான் செய்தாவா. துட்டு சம்மந்தியும் பண்ணுதாவா. இங்க என்னன்னா வகை வகையா கோழி மீன் அது இதுன்னு செய்து எடுத்து போடதான் செய்றேன். ஆனாலும் அவளுக்கு திங்கதான் செய்தாரு. எங்க உடம்புல பிடிக்காத. அன்னைக்கு உங்க பெரிய மகாரி வீட்டுக்கு வந்தா கேக்கா ஏன் மவுனுக்கு ஜியாத்து தான் நீ திங்கியாமா அவனுக்கு சோறு குடிப்பியே என்ன பாம்போல வத்தி எடுத்து நாகேஸ் மாதிரி இருக்கானே அப்படிங்க. தேவையில்லாம என்ன தேவன உளறிட்டு இருக்காத கொண்டு பிடி கொண்டு. ஆமா கொல்லுவீரு கொல்லுக்குதானே எங்க வீட்ல வந்து கட்டி கொடுத்துருக்கா போமர்ட்ட. எங்க இருந்துலப்போ பொண்ணு கட்டி வந்தாவோ என் கேரகம் இந்த வீட்ல வந்து உளனன்னு இருக்கு. அமெரிக்கால இருந்து ஒரு மாப்பிள்ளைக்காரன் வந்தா எங்க அம்மகாரி இருக்கால அடுத்த ஊர்ல தான் கட்டி கொடுப்பேன் ஆடி போட்டு ஆடி உமரை பார்த்த உடனே சொல்லிவிட்டா எங்க அம்மா எங்க தாத்தாக்கார மாதிரி நீர் இருக்கிறான். உடனே எங்க ஐயாக்கார மாதிரி இருக்காரு. இவர் தான் சரியான மாப்பிள்ள உனக்கு நல்ல தங்கம் போல பாத்துக்கிடுவாரு. அப்படி இப்படி ஆன புண்ணு 62ன்டா. உன தங்க மாதிரி பார்க்காம தகர மாதிரியே பாத்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன குறை? அம்மாத்திய மணி போடாம இருக்கனா உனக்கு இல்லைன்னா கஷ்டப்பட விட்டுருக்கா இல்ல உங்க அம்மா வீட்டுல போய் அதை வாங்கிட்டு போய் இது வாங்கிட்டு அடிச்சு பத்தி இருக்கனா? இப்படி ஒரு நினைப்பு இருக்காக்கா. தேவையில்லாம கிடந்து சண்டு போட்டு கிடக்காட்டி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய நேரத்துல கிடந்து யாமடி ஏன் ஜீவனை கிடந்து எடுத்துட்டு இருக்க. இப்ப பேசக்கூடிய பேச்சாட்டிடலாம் உனக்கு மாப்பிள்ள பாத்தாங்களா அமெரிக்கால பாத்தாங்களா ஆப்பிரிக்கால பாத்தாங்களான்னு. சை கொசு மாதிரி இருந்துட்டு என்ன வருத்து வராரு. சாதா கொசு கடியவே நம்மளால தாங்க முடியல. இவரெல்லாம் டெங்கு கொசு. இவர் கடிய நம்மளால தாங்க முடியலம்மா. 2-3 நாள் எங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வரலான்னு பார்த்தா அதுக்கு முட்டு கொண்டாடுதாரா. சோத்துக்கு வெளியில்லாம நான் வீட்டுல கிடப்பேன் இந்த கவாட்டல்ல திங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு வக்கனையா பேசுவாரு. சவத்தை என்ன செய்ய அதனாலலாம் எங்க அம்மா வீட்டுக்கு போகாம கிடக்கேனா. போற பக்க பார்த்தா அந்த டெங்கு கொசு வீட்டுல கிடக்கட்டும் எங்க அம்மா வீட்டுக்கு ஓடி வேண்டியதான் போல இருக்கு. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பெயர் வேண்டிதான். என்ன சொல்லும் காது கேக்கு. பையலுக்கு சீக்கிரமா பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும். சும்மா தேவையில்லாம என்னத்தையோட பேச நடக்காத. வரக்கூடிய மர்மம் நம்மள மதிக்க மாட்டா போறது. எதுலனாலும் உங்க கூட ஒத்து போக மாட்டேன். ஆனா பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லியே பாத்தீங்களா அங்க நான் ஒத்து போறேங்க. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு போடணும். ஆனா இது பத்தி ஒன்று பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்க கொஞ்சம் தள்ளி உட்காரு. வேற பொண்ணு பார்க்க விஷயத்துல இருந்து கல்யாணம் முடிய வரைக்கும் ஒரு கீச்சு முடிச்சு நம்ம வீட்டுல இருக்க கூடாது. ஆய திறந்தோம்னா இது வாரில் கொண்டு அடிங்க. அது சரி நல்ல ஒரு பொண்ணா பாக்கணும். நம்மள குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா பாக்கணும். நம்ம வீட்டையும் அனுசரிச்சு போற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பொண்ணதான் நம்ம பாக்கணும். கண்டிப்பா குறிப்பா என்ன மாமியார ஒரு பெத்த அம்மா மாதிரி பாக்கக்கூடிய பொண்ணா பாக்கணுங்க. சொன்னேன் சண்டைக்கு வராத ஆரம்பிக்கும் போதே அமர்க்களம் பண்ணாத. என் மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னா பொண்ணு வந்து நம்ம சொந்தக்கார பொண்ணா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம நிலைமையும் புரியும். அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒண்ணுக்குள்ள பேயிடுவோம். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன ஒரு பொருத்தம் இதே தாங்க நானும் யோசிச்சிருக்கேன். ஆச்சரியமா இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம 2 எலியும் புனையுமா யோசிப்போம். இது என்னடா கதையா இருக்கு ஒண்ணு போல யோசிச்சிருக்கோம். என்னடி சொல்லுத? ஆனா அதாங்க யோசிச்சேன். சொந்தக்கார பொண்ணா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணா நம்ம கலந்துக்கிடலாம். யார எங்கயாவது தெரியாத இடத்துல பொண்ணவை கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்களோ யாது இருக்காங்களோ. அதுக்கப்புறம் நம்மளே மாதிரி சாப்பாடு காரியங்கள்லாம் வித்தியாசப்படும். அதுக்கப்புறம் பேச்சு காரியங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் வித்தியாசப்படுமா. அதுக்கப்புறம் அதுக்கே கிடந்து முட்டி மோதிட்டு கிடக்கும். அதுலயே பிரச்சனை வந்து போயிடும். அதனாலதான் யோசிச்சேங்க சொந்தக்கார பொண்ணா இருந்தா கொள்ளலாம். நம்ம எல்லாரும் இந்த முறை செய்யறது கட்டு செய்யறது எல்லாமே ஒண்ணு போல இருக்கும். அப்ப நம்ம சொல்லாமலே எல்லாம் செய்து விட பாத்தீங்களா. அதுக்கப்புறம் நம்ம பழக்க வழக்கங்கள் சாப்பாட்டு காரியங்கள் எல்லாம் ஒண்ணு போல இருக்கும். அதுல சண்டை கிட்ட வராது குஸ்தி எதுவும் போடண்டாம்லாங்க. அதுல மாமியா சொல்ல மந்திரமா நினைப்பா. மாமியா மர்ம பிரச்சனை ஒரு வீட்டுல இல்லனாலே அந்த வீடு சந்தோஷமா இருக்கும். நான் நினைச்சது அப்படியே புட்டு 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 வைக்கிய. டெங்கு கொசு நம்ம வழிக்கு வந்துச்சே. சொந்தக்கார பொண்ணா பாப்புன்னு சொல்லிட்டு இனி நம்ம வழி ரூட் கிளியர் தான். எங்க இந்த விஷயத்தை சொன்ன உடனே டெங்கு கொசு கடிச்சு விடுமோன்னு நினைச்சேன். பிள்ளை வந்த உடனே இன்னைக்கே கல்யாண பேச்சை எடுத்துருவாங்க. அவன் வரட்டும். வந்த உடனே அவன் மனசுல லேசா என்ன அது இருக்குன்னு விசாரிச்சு விட்டு அந்த நம்ம சொந்தக்கார பொண்ணை பாத்துருவோம். சரிங்க. அப்படியே கல்யாணம் முடிவாயிட்டுனா ஐப்பசி கார்த்திகையில வச்சிருவாங்க. என் பொண்டாட்டி சுப்பு அவ அண்ணன் மோவா சத்தியாவ தான் நினைச்சிருக்கா. நானும் அதே தான் நினைச்சிருக்கேன். என் மவனுக்கும் அந்த பொண்ணு தான் செட் ஆகும். நல்ல வேலை இதுக்குள்ளேயே எங்களுக்கு ஒற்றுமை இருந்துச்சா. எங்க வேற எங்கேயாவது அசல்ல தான் பொண்ணு பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டை ரணகலமா வைக்கிறவாள்னு நினைச்சேன். நல்லபடியா சந்தோஷமா சமாதானமா அந்த கல்யாணம் முடிச்சுன்னு கடவுளே. ஒருவேளை அந்த டெங்கு கொசு சொந்தம்னு சொன்னேன்னு அவர் தங்கச்சி மோவனை பார்த்து முடிச்சிக்கலாம்னு நினைச்சு கனவு கண்டிட்டு இருக்காரோ. அதான் கக்கன்னு வாயெல்லாம் பொறே பல்லா இருக்கும். கடவுளை எக்கு தப்ப இப்படி வர ஒரு நினைப்ப வச்சிடப்படாத. அப்புறம் கடைசி நேரத்துல வந்து கழுத்து நெரிச்சு போடுவார. அவ தொங்கச்சிக்காரி வந்துருவாளே ஆட்டிக்கிட்டு விஷயத்தை இப்பவே கிளியர் பண்ணணுமா. இல்லன்னா அந்த டெங்கு கொசு கிடந்து ஆட முடியாது. அவ தங்கச்சிக்காரி அம்மா மலேரியா கொசு அது கிடந்து டிஸ்கோ டான்ஸ் ஆட முடியாதம்மா. என்னடி யோசிச்சுட்டு இருக்கா? நிச்சயமலத்தை போய்க்கணும்னா எங்க எங்க காலை வச்சு சம்டிட்டு இருக்கா. நம்ம சொந்தத்துல பொண்ணு பார்க்கணும்னு சொல்லுதியே. ஒருவேளை உங்க சொந்தத்துலயாங்க? இல்லடி என் தங்கச்சி மோவலை கட்டி வைக்கணும்னு முதல்ல ஆசை இருக்கதான் செஞ்சு. அதுக்கப்புறம் நினைச்சேன் உனக்கும் அவளுக்கு ஏற்கனவே முட்டலும் முதலுமா இருக்கு. டேஸ்ல அவ மோவலை கட்டி வச்சேன்னு வச்சுக்கிய வீட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால மன நிம்மதி போகும். எதுக்கு வீண் பிரச்சனை. என் தங்கச்சி அன்னைக்கு கூப்பிட்டு சொல்லிட்டேன். இந்த மாதிரி நினைக்காத. என்னடா அண்ணன் நம்ம பிள்ளைய கட்டலேன்னு உனக்கு மனசுக்குள்ள வருத்தம் வந்துடக்கூடாது.
அதுக்கப்புறம் கடந்து நமக்குள்ள உறவு விரிசல் வந்துடக்கூடாது. என்னைக்கும் நீ என் தங்கச்சி, நான் உனக்கு அண்ணனா இருக்கணும்னு நான் நினைக்கேன். அதனால நம்ம சொந்தத்துல வேற ஏதாவது நல்ல மாப்பிள்ளை இருந்தா சொல்லு, நானும் கூட மாட ஒத்தாசம் பண்ணி நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவளும் அந்த சரின்னு சொல்லிட்டா. இன்னைக்கு தாங்க நீங்க கரெக்டா பேசிருக்கீங்க. ஆளு சுள்ளா மாதிரி இருந்துட்டு சுழட்டி அடிச்சிருக்கீங்களாங்க. கரெக்டா பேசிருக்கீங்க. உன் சொந்தத்திலே பொண்ணை பார்த்து கட்டிக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு. ஏங்க ஆப்பிள் ஜூஸ் வேணுமா இல்ல ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா இல்ல இந்த பைனாப்பிள் ஜூஸ் வேணுமா? என்ன ஜூஸ் வேணுங்க சொல்லுங்க. நல்ல சில்லுன்னு போட்டு கொண்டாரேன். இல்லனா சூட காபி டீ ஆர்லிஸ் பூஸ்ட் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. இப்பயே சொல்லுங்க போட்டு கொண்டாருங்க. பாவம் சத்து பிடிக்காம ரொம்ப ஒரு மாதிரி சுவாந்துவே இருக்கியே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பச்சை தண்ணி மட்டும் கொண்டா போ. காரி ஆவணும்னா கழுத கால கூட பிடிப்பேன் என் பொண்டாட்டி. மக்களே வா வா வா, எங்க வீட்டார அப்பா மட்டும் இருந்தா பரவாயில்ல, சத்யாவை பைக்ல கொண்டு விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்க அம்மா வேற இருக்காங்களே, அவ்வளவுதான். எண்ணெயில போட்ட கட்டுக்கு மாதிரி பட்டு பட்டு பட்டுன்னு தெரிச்சிருவாங்களே. சரி இப்போதைக்கு சொல்லாண்டா. பா என் ஃப்ரெண்டு பைக் ரிப்பேர் ஆயிட்டு, அதான் அவன் வீடு வர கொண்டு விடல மக்கான்னா, கொண்டு விட்டுட்டு வரேன்பா. ஏமாவனாது இவ்வளவு நாள் என்ன போல அரிச்சந்திர மாதிரி இருந்தா, இப்போ என் பொண்டாட்டி சுப்பு மாதிரி போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டவன். ஆமா மோவா, சத்தியாவ பைக்ல ஏத்திட்டு போறத நான் பாத்துட்டு இருந்தேன். என் 2 கோழி முட்டை கண்ணால பாத்தனே. சரி இருக்கட்டும், நம்மகிட்ட சொல்லுதுக்கு வெக்கப்படுதான் போல இருக்கு. நம்ம என்ன சொல்ல போறான், பின்னாடி என் பொண்டாட்டி எதுவும் சொல்லிட போறான்னு நினைக்க. அவளை எதுவும் சொல்ல மாட்டான். அவளும் அண்ணன் மோவா சத்தியா தானே ஒண்ணு பார்த்து கட்டி வைக்கணும்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கா. இவன் அது தெரியாம மறைச்சிட்டு இருக்கான். சரி நடக்கு நல்லதே நடக்கட்டு. அப்படியே நமக்கு உன் ஃப்ரெண்டு தான் கொண்டு விட்டுட்டு வரியா? அம்மா காஃபி போட்டு கொண்டாமா. ஒரு நிமிஷம் மக்கா உட்கார். இங்க தண்ணி கேட்டேல்ல மக்களே, உனக்கு குடி சீக்கிரத்துல பொண்ணு கட்டி வைக்கலாம்னு நினைச்சு நானும் அப்பாவும் முடிவு எடுத்திருக்கோம். நீ என்னமா சொல்லுத? இம்மா கல்யாணத்துக்கு அவசரப்படாதம்மா, இப்போதானே வேலை கிடைச்சிருக்கு. ஒரு லைஃப்ல செட்டில் ஆகாண்டாமாமா, ஒரு 2 வருஷம் ஆகட்டுமா. 2 வருஷம்லாம் சரிப்படாது. இப்போ ஒரு 6 மாசம்னா டைம் எடுத்துக்கோ. இப்போ பொண்ணை பார்த்து அப்படி பேசி முடிச்சு பூ வச்சிட்டோம்னா 6 மாசத்துல கல்யாணத்தை முடிச்சு போடலாம். ஆமா அப்பா சொல்லு சரிதானே மக்களே? என் விருப்பத்தை சொல்லிட்டேன், உங்க விருப்பம் எது செய்யணுமோ செய்யுங்கம்மா. என் முதல்ல அப்படி இழுன்னு இழுத்தான், அதுக்கப்புறம் உங்க விருப்பம்னு சொல்லி அரைக்குறை மனசா சொல்லியிருக்கான். இதை அப்படியே வச்சு கப்புன்னு புடிச்சிட்டு நாளைக்கு போய் பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிருவான். அந்தல ஒரு நாளை பார்த்து பூ வச்சிருவோம். பூ வச்சு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு கல்யாணத்தை முடிச்சு போடலாம்ல. ஏற்கனவே மண்டபம் கிடைக்கிறதுக்கே இப்ப 5-6 மாசம் ஆகுது. கரெக்டா இருக்கும். ஆனா அதை தாங்க நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க கப்புன்னு சொல்லிட்டியா. உறவன ஆ வண்டி இருக்கு அவனி. நாளைக்கு காலையிலே ஒரு காரை பிடிச்சி உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருவான். எங்க அண்ணன் வீட்டுக்கா? அவன் வீட்டுக்கு எதுக்கு? அவனை எதுக்கு கூப்பிடணும்? முதல்ல நம்ம பொண்ணை பாப்போம், அதுக்கப்புறம் பேசி முடிக்க சமயம் எங்க அண்ணனை கூப்பிடணும், மைனியை கூப்பிடணும், அப்புறம் எங்க அம்மையை கூப்பிடுவோம். அட அறவட்ட என்ன பேசிட்டு இருக்க? போறதே உங்க அண்ணன் வீட்டுல. உங்க அண்ணன் மோவா சத்தியாவை தானே பொண்ணு கேட்க போறோம். இதுல என்ன உங்க அண்ணனை கூட மாட்டேன், மைனிய கூட மாட்டேங்க. யோ நல்ல வருது எனக்கு. எங்க அண்ணன் மோவ சத்தியாவே நான் பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சேன். பொறவி யார் சொல்லுதே லூசு? உங்க அண்ணன் மோவ சத்தியாவை தான் சொல்லுதே. யாரு சொல்லுதே? அவதானே நம்ம சொந்த நம்ம குடும்பத்துக்கார பிள்ளை. யோ லூசு ஈசனேரு அப்புறம் நடக்குது வேற. இடி என் சொந்தத்துல வேண்டான்ட்ட, உன் சொந்தத்துல சரின்னு சொல்லியாச்சு. பொறவு என்ன? உங்க அண்ணன் மோவ ஒருத்தி தானே இருக்கா முறை பிள்ளைன்னு. மூஞ்சி மொரக்கட்டையும் பாரு. பியாத்துடன் பேத்து ஓவரா பேச வேண்டாம். யோ எங்க அண்ணன் மோவல கட்டிட்டு நான் கிடந்து கஷ்டப்படுறதுக்கா போய்? எங்க அண்ணன் மோவல கட்டிட்டு நான் கிடந்து சீர எழுதிதுக்கா போய்? 5 பொன் நகையை போடுவான், வேற என்னத்த போடுவான்? வேணும்னா கூட கேட்டா ஒரு மாட்டை பத்தி விடுவான். அந்த மாட்டை குளிப்பாட்டி நான் சாணி அழுதுக்கா. டி சாணி அள்ளதுன்னு சொல்லி லேசு சொல்லிவிடாத. நீ என்ன செஞ்சிட்டு இருந்த கல்யாணத்துக்கு முன்னால? அதத்தானே செஞ்சிட்டு இருந்த. அதுலதான் அப்படி செல்வமே இருக்கு. மாடு எவ்வளவு பணத்தை நமக்கு தருது தெரியுமா? மாட்டு பாலை தருது, சாணியை வரட்டி தட்டி அதை வித்தா அது ஒரு துட்டு. செல்வம் டி, செல்வம் கொளிக்குது. இந்த போய் அப்படி இப்படின்னு பேச தொலைச்சு அதுல ரெண்டி வளர்ந்தவ நீ. வளச மறந்துடாத, கொண்டு என்னப்பா பெரிய இவா மேலோகத்துல இருந்து குதிச்ச மாதிரில பேசிட்டு இருக்கா. அந்த குடும்பத்துல இருந்து வந்தது நட்டி நீ. உன் உடப்பிறந்த மோவல கெட்டதுக்கு உனக்கு என்ன கொல்ல? வரும் தேவையில்லாம பேசாதியும். நான் வேற ஒரு பிளான போட்டு வச்சிருக்கேன். வேற ஒரு பிளானா? எல்லாம் எங்க மைனிக்கு சொந்தக்கார பொண்ணதான் ஒரு பிள்ளைய பாத்து வச்சிருக்கேன். என்னது? புஷ்பாக்கு சொந்தக்காரியா? அது யாருடி? என்னதான் அந்த பாலுங்க இடத்துல வந்து தள்ளிட்டா எங்க அம்மா. என் மோவனுக்காக அமெரிக்கால இருந்து பொண்ணு எடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஏ பாவி மக்கா, அமெரிக்காவா? ஆமா, எனக்கு தான் மாப்பிள்ளட்டுக்கார வந்தா அமெரிக்கால இருந்து. எங்க அம்மா அடிச்சு பத்தி விட்டுட்டா. நானா அப்படி விடுவானா? தேவா கல்யாணத்துக்கு நானும் போயிருந்தோம்ல. அப்போ கல்யாணத்துக்கு அமெரிக்கால இருந்து எங்க புஷ்பா மைனிக்கு சொந்தக்கார, அதாவது அவங்க அப்பாவுக்கு ஒண்ணு விட்ட தம்பியா சித்தப்பா முறை வருமா. அவரு ஜம்முன்னு வந்து இறங்கி இருந்தாரு. கப்பல் மாதிரி கார் வச்சிருக்காரு. பாக்கவே அப்படி பர்சனாலிட்டியா இருக்காரு. நான் எல்லாத்தையும் துப்பு எடுத்துட்டேன். துப்பு எடுத்தியா? ஆமாங்க, விசாரிக்காம போவனா? அமெரிக்கன் சொன்ன உடனே நான் விசாரிச்சு விட்டேன். அவரும் நல்ல அளவோல அருமையா பேசுறாரு. மக்கான்னு என்ன அன்பா பேசுறாரு தெரியுமா? இருக்குதான் அமெரிக்கால. ஆனா நம்ம ஊர் நடைமுறை தான் பின்விட்டுதாங்களா. நான் எல்லாத்தையும் விலை வரைய கேட்டுட்டோம்ல. நம்ம ஊர்ல வைக்கக்கூடிய வெறுங்கறி, இளமுங்க, முருங்கக்காய் போட்டு புளிக்கறி வைப்போம்லாங்க, சூப்பரா இருக்கும்ல அது. இடி சாம்பாரு, அதுக்கப்புறம் இந்த நம்ம மரச்சினி கிழங்கு கூட்டு, அப்புறம் நார்த்தங்க பச்சடி, பாயசத்துல அடை பாயசம்லாம் வைப்பாங்களா. அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஊர் ஐட்டங்களா தான் ஊர்ல செஞ்சு சாப்பிடுவாங்களா. அமெரிக்கால செய்வாங்க பிஸ்தாவா கிஸ்தாவா பாஸ்தா. சாவத்த வாயில அடக்க நமக்கு வரவும் மாட்டேங்குது. யாரெல்லாம் டக்கு டக்குன்னு மறந்து வருது. அதுக்கு வந்து விடுது என்னவோ சொல்லுவாவல, இந்த மைதால எல்லாம் செய்வாவளா பர்கர் பீஸா.
பர்கர் பீஸா அந்த மாதிரிலாம் திங்க மாட்டவளாங்க. நம்ம ஊர்ல இருக்க மாதிரி கஞ்சி கூட குடிப்பாவலாம். அதுவும் கருவாடு சுட்டு முந்தனோல கஞ்சிய அப்படியே அள்ளி அள்ளி குடிப்பாங்களா. அப்படி விவரிச்சு சொல்லுதாரு. அதுலயே நான் மயங்கிட்டேன். என்னதான் அமெரிக்கால இருந்தாலும் கோட்டு சூட்டு சட்டையோட வராம நல்ல அளவோல இந்த மாப்பிள மாதிரி ஜம்முன்னு பட்டு வேட்டி சட்டையில எல்லாம் வந்திருந்தாரு கல்யாணத்துக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம பாரம்பரியத்தை அவங்க கடைபிடிக்கங்க. அப்படியாப்பட்ட குடும்பத்துல நம்ம பொண்ணு எடுக்கிறதுல பெருமைப்படணுங்க, பெருமைப்படணும். மேய்க்கது எருமை, நீ படுது பெருமையா? அமெரிக்காக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், நடக்கல. கடைசியில அமெரிக்கா பொண்ணாதி என் மருமனா வரணும்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இல்ல கட்டும் நடைமுறை எல்லாம் தெரிஞ்சிருக்கலாங்க அவருக்கு. அதே மாதிரி நம்ம மௌனுக்கு செஞ்சு போடுவாரு. அதனாலதான் எல்லாத்தையும் யோசிச்சு எடுத்த முடிவு எடுத்திருக்கேன். அவரு எங்க புஷ்பா மைனிக்கு சித்தப்பனா எனக்கு என்ன வரும்? மாமா மரம் வரும். அவன் மோவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அப்போ மைனி மோவ வரும். அப்போ முறை தானே நமக்கு. மோவனுக்கு அத்தை மோவ வரும். முறை மோர கட்ட பாருங்க. மோர கட்ட கீரை கட்ட என்ன சொன்னாலும் நான் அசைய மாட்டேன். இந்த பொண்ணு முடிக்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். பொண்ணு சுண்டுனா ரத்தம் வந்துரும். அப்படி செவப்பா இருக்குமா. உனக்கு சீரழிய காலம் வந்துட்டு. சீரழிய காலம் வந்துட்டுமோ? ஐயோ சாபமா போடுறது சாபம். அடே டெங்கு கொசு, நீ போடுறது சாபம்லாம் எனக்கு பலிக்காது. என் காரியத்துல நான் உறுதியா இருக்கேன். அமெரிக்க பொண்ணுதான் என் மருமவா. இன்னைக்கு அமெரிக்காக்கு போன போட்டது ஒரே வாரத்துல வரவழைச்சு பேசி முடிச்சு விடுதேன். பாஸ்போர்ட் கீஸ்போர்ட் எல்லா போட்டு எடுத்து வைங்க. நாமளும் போனோம் அமெரிக்காவுக்கு. அங்க வச்சுதான் கல்யாணம் நடக்கணும். டெங்கு கொசுக்கு பாஸ்போர்ட் கொடுப்பானா என்னவோ தெரியலையே. என் மோன்ட்ட சொல்லி விசாரிக்க சொல்லணும். அடியே டெங்கு கொசு நான் சொல்லிட்டு போறேன். டெங்கு கொசு கடிச்சா என்ன ஆகுன்னு கூடிய சீக்கிரத்துல உனக்கு காணிக்கேன். இருந்தா சண்டை பெருசாகும். கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம் கடைக்கு போயிட்டு.